வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் நம்ம யூடியூப் குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தேஷன் அன்பான வணக்கங்கள். ஜூலை மாத நட்சத்திர பலன் பார்க்க போகிறோம். அதான் நம்ம ராசி பலன்கள் பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு ராசி எது, லக்னம் இது, எதுக்கு பார்க்கணும்னு நிறைய குழப்பம் இருக்கும். பெஸ்ட்டு நட்சத்திரம்னா இன்னும் பர்ஃபெக்டாக போகும். ஏன்னா ஒரு ராசி மண்டலம், அந்த ஒவ்வொரு ராசி மண்டலத்துலையும் 3 நட்சத்திரம் இருக்கும். உங்கள் நட்சத்திரம் என்னன்றதை பொறுத்தா நிறைய வாழ்வியல் மாறும். அதனால் இது நம்ம நட்சத்திரத்துக்கு சொல்கிறோம். அகெயின் நட்சத்திரத்திலே நம்ம பொதுவான நட்சத்திரம் சொல்கிறோம். நட்சத்திரத்திலே லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. அதிலேயே நம்ம பொதுவாக சொல்கிறோம். இதில் வயசுக்கு ஏற்ற மாதிரி தசா புத்தி மாறும். நிறைய பேர் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும்ல, இவ சொல்கிறது நடக்கிற மாதிரியும் இருக்குது, நடக்காத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நம்ம லக்னம் மாறும், நம்ம நட்சத்திரத்தில் நம்ம தசா புத்திகள் மாறும். அதனால் நான் ஒரு மெயினான விஷயங்கள்னால் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 60-65 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு தசா புத்திகளை நான் கலந்து சொல்ல போகிறேன். அதுக்கு வயசுக்கு மேலே இருக்கவங்களும் கீழே இருக்க டீனேஜர்ஸ்க்கும் சேர்த்து சொல்லுவோம். அப்பா அம்மா பார்த்துட்டு அதை உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிட்டால் அது ஒன்றுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. இதிலேயே நான் கொஞ்சம் தீர்வுகளும் சொல்லுவேன், வாழ்வியல் பரிகாரங்களும் சொல்லுவேன், தெய்வ வழிபாடுகளும் சொல்லுவேன். நிறைய சிம்பிள்ஸ், நிறைய விஷயம் இதில் பார்க்க போகிறாங்க. கூர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. மிருகசீரிடம் நட்சத்திரம் 1-2 பாதம் உங்களுக்கு ரிஷபத்தில் வரும், 3-4 பாதம் மிதுனத்தில் வரும். நான் 2 ராசிக்குமே கலந்து சொல்கிறேன். உங்களுடைய நட்சத்திரம் பொறுத்து தசைகள்லாம் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஒரே மாதிரி வரும் தசைகள். சரி, இப்போ இதில் மோஸ்ட்லி டீனேஜ் பருவம். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா டீனேஜ் ஒரு 22 வயசு வரைக்குமே சொல்லுங்களேன். மோஸ்ட்லி நிறைய பேர் ராகு தேசத்தில் மாட்டிப்பீங்க. அந்த டீனேஜும் ஸ்கூல் பருவமும் கொஞ்சம் டஃப்பாக தான் போயிருக்கும். பசங்க கிண்டல் பண்ணுறது, பசங்க புள்ளி பண்ணுறது, சின்ன வயசுலேயே இந்த க்ரஷ் நம்ம கூட சேராமல் போகிறது, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்துருக்கும். ஆனால் என்னென்னா இது மிருகசீரிடம். ஓகே, ரொம்ப நட்சத்திரங்கள்லேயே ரொம்ப புனிதமான நட்சத்திரங்க இது. இந்த நட்சத்திரத்தை பல மதங்களில், ஏன்னா ஒவ்வொரு மதம் பேர் சொல்ல அப்புறம் அது கோச்சிப்பாங்க யாருன்னா, ஆனால் பல மதங்கள் அவங்களுடைய புத்தகங்களில் மிருகசீரிட நட்சத்திரத்தை அவ்வளவு போற்றி பாடியிருப்பாங்க. அது அவ்வளோ ஒரு ரொம்ப 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 புனிதமான நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் என்னென்னா, அந்த சின்ன வயசுலேயே அவங்க நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதாவது அவங்க டீனேஜ் வயசு, ஸ்கூல் படிக்கிற பருவம், காலேஜ் முடிக்கிறவர்களுமே சரி, படிக்கிற பருவம் ஃபுல்லாகவே பல இன்னல்களை அவங்க அனுபவிச்சதுனால அடுத்து ஒரு 40 வயசு வரைக்கும்லாம் பார்த்திங்கன்னா குருதசை ஓடும் அவங்களுக்கு. இந்த 20s 30sலாம் ஃபுல்லாக குருதசை ஓடும். மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்கிறதுல ரொம்ப மெச்சூர்டாக இருப்பாங்க. சில பேர் பார்த்துருக்கீங்களா, சின்ன பசங்களாக இருப்பாங்க, 20-22 வயசு பசங்களாக இருப்பாங்க. நம்ம டேரக்டர்ஸில் பார்க்கலாம். 20ஸ்ல இருக்க புது டேரக்டர்ஸ் பாருங்கள், அவங்க கதைகளாக இருக்கட்டும், அவங்க ப்ரெஸ்ஸுக்கிட்ட பேசுகிற விதமாக இருக்கட்டும், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கும். அவங்களாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம். எனக்கிலே என்னோடய டீமில் வேலை செஞ்ச பசங்களை பார்த்துருக்கேன் நான். ஒரு பையன் மிருகசீரிடம் அவ்வளோ ஒரு மெச்சூர்டு பிஹேவியராக அவனோட இது இருக்கும். ஓகே, இதுலேயே நீங்கள் யாருன்னா இப்போ இந்த 40 வயசு தாண்டினவங்களாம் 40லேருந்து ஒரு 60 கிட்ட வரதெல்லாம் பார்த்திங்கன்னா சனி தசை நடந்துகிட்ருக்கும். போட்டு உருட்டி எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரி, இந்த 40s 50ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சனி தசை நடந்துகிட்ருக்கும், போட்டு உருட்டி எடுத்துகிட்டு இருக்கோம். அது ரிஷபமாக இருந்தாலும் சரி, மிதுனமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த தசைகள் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். 60க்கு அப்புறம்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக புதன் தசை, அது ஓரளவு சமாளிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் ரிஷபத்தில் இருக்கிறவங்களா இருந்தால் இந்த மிருகசீரிடம் நீங்கள் கல்யாணத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்க டைம், ரொம்ப நல்லாயிருக்கு. ஒன்று, மிதுனமாக இருந்தீங்கன்னா போன வருஷமே உங்களுக்கு கல்யாணத்துக்கு நிறைய பேருக்கு சூப்பராக ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. நம்ம கிளைண்ட்ஸே நிறைய பேர் மிதுனத்துக்கு கல்யாணம் நீங்கள் இது பண்ணியிருந்தீங்க. அண்ட் கல்யாணம் ஆனவங்களுக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் நம்ம போகிறோம்ல, உங்களுக்கு உங்கள் ஸ்பௌஸால் நிறைய நல்லது நடக்கும். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க மூலியமாக உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு மிதுனம், அவர் ஐடியில் தான் தலைவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார். இப்போ கல்யாணம் ஆகிட்ட பிறகும் அவருடைய பேஷன் என்ன ஃபோட்டோகிராஃபி. சரிங்களா, அவங்களாம் பார்ப்பாங்க இந்த இன்டர்வியூ, பட் அவங்க ஃபோட்டோகிராஃபி. அவங்க ஒய்ஃப் கல்யாணம் ஆனவங்க அவருக்கு ஏதோ ரொம்ப காஸ்ட்லியான அந்த டிஎஸ்எல்ஆர் கேமரா வாங்கி கொடுத்து ஷூட்டிங் போகணுன்னு சொல்லிட்டு, இங்கே ஏதோ ஸ்போர்ட்ஸ் நடந்தது, அங்கே போய்ட்டு ஃபோட்டோலாம் கவர் பண்ணிட்டு வந்தார். சூப்பராக ஃபோட்டோ எடுப்பார். அவருக்கு பயங்கர ஹாப்பினஸ்.
தினேஷ் எனக்கு வந்து என் பேரண்ட்ஸ் கூட எனக்கு இவ்வளோ பண்ணதில்லை தினேஷ், ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் கூட நல்லா கிண்டல் தர படிக்க பாரு என் பொண்டாட்டி எனக்கு டிஎஸ்எல்ஆர் வாங்கி கொடுத்துருக்கா அப்படின்னாங்க. அவங்களோட ஒய்ஃபோ ஹஸ்பண்டாலேயோ அவங்களுக்கு வந்து நிறைய நல்லது நடக்கும், ப்ராஃபிட் நடக்கும். நிறைய பேருக்கு யாருன்னா சார் எனக்கு கல்யாணம்லாம் 10 வருஷம் ஆகுது சார் அப்படின்னு யாராவது சலிச்சிக்கிட்டிங்கன்னா ஒய்ஃப் மூலயமா ஏதாவது சொத்து வருது, இல்லை பணம் வருது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க ஒய்ஃப் ரிட்டையர்ட் ஆகிட்டு அந்த பிஎஃப் பணம்லாம் பெரிய அமௌண்ட் வந்து இது வீடோ நிலமும் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வாஸ்து பார்க்கணும் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியே உங்களுக்கு வந்து அமையும். அதாவது உங்கள் துணைவியாரால் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல லாபம் வரும். அதே சமயம் நீங்கள் வெளியே ஏதாவது பணம், மிதுனம்லாம் வெளியே பணம்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. வெளியேருந்து நீங்கள் வாங்குற மாதிரி பணம் எதாவது ரிஷபமாக இருந்தால், ரிஷபத்தில் இருக்க மிருகசீரிடமாக இருந்தால் மற்றவங்களுக்கு பணம் கொடுக்கும். மிதுனத்தில் இருக்க மிருகசீரிடமாக இருந்தால் மற்றக்கிட்ட பணத்தை வாங்குவாங்க. ஸோ நீங்கள் எந்த ராசி நட்சத்திரம், எந்த ராசியில் வர நட்சத்திரமோ அதை வச்சு என்ன பண்ணணுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ முதல்ல உங்கள் பணமோ இல்லை மற்றவங்க பணமோ வாங்கணுன்னா இது வந்து ஒரு நல்ல டைம். நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுவும் மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிடம் வந்தால் தொழில் வளர்ச்சி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இவங்க வந்து பார்க்க சைலண்ட்டாக இருப்பாங்க. இப்போ ரிஷபத்தில் இருக்க மிருகசீரிடம் வந்து அமைதியாக இருக்கும். மிதுனத்தில் இருக்க மிருகசீரிடம் வந்து ஜாலியாக பேசும். அதனால் அமைதி ஜாலி நினச்சிப்பாங்க. ஆனால் இது வந்து செவ்வாயோட நட்சத்திரம் உள்ளே வந்து அவ்வளோ வேகம் இருக்கும், பயங்கரமான வேகம் இருக்கும். அந்த வேகத்தை வந்து அவங்க பிஸ்னஸ்லலாம் சேனலைஸ் பண்ணாங்க. வேலையிலையும் சேனலைஸ் பண்ணலாம், வேலையிலையும் வளருவாங்க. இல்லை பிஸ்னஸில் சேனலைஸ் பண்ணாலும் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இந்த ஜூலை மாதம்லாம் குரு பகவான் உங்கள் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் நீங்கள் வந்து பிஸ்னஸை சேனலைஸ் பண்ணி சூப்பராக வரும். அதுவும் நீங்கள் வந்து ரிஷபமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டே நல்லா வரும். பிஸ்னஸ் எதுக்கு பண்ணுறோம்? ப்ராஃபிட்டுக்காக தான் பண்ணுறோம். ரிஷபமாக இருந்தீங்கன்னா அதை சுக்கிரன் வீடு கணக்கு போட சொல்லுவே தரணும். ஆனால் கரெக்டாக கணக்கு வச்சுருப்பாங்க. ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஜூலை மாதம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து ரிஷபத்தில் இருக்க மிருகசீரிடமாக இருந்தால் நீங்கள் வந்து லக்ஷ்மி தாயார் வழிபடலாம். முருகன் கோவிலை விட வள்ளி அம்மா வழிபடலாம். வள்ளி அம்மா தவம் பிறந்த குகைகள், கோவில்கள், அங்கே போய் வழிபாடு பண்ணலாம். மிதுனத்தில் இருக்கிற மிருகசீரிடமாக நீங்கள் இருந்தீங்கன்னா கிருஷ்ணர் வழிபாடு ரொம்ப நல்லது, பெருமாள் வழிபாடு நல்லது. பெருமாள் கோவில், கிருஷ்ணர் கோவிலில் போய்ட்டு அங்கே இருக்கிற லக்ஷ்மி தாயாரை வழிபாடு பண்ணலாம். இதெல்லாம் பண்ணாலே ரொம்ப சூப்பருங்க. எதுவாக இருந்தாலும் அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து புளியோதரை அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் ரிஷபமாக இருந்தால் சக்கரை பொங்கல் அன்னதானம் பண்ணுங்கள். மிதுனம் இருந்தால் புளியோதரை அன்னதானம் பண்ணுங்கள். தூபம் போடுங்க. பெருமாள் கோயில் எல்லாத்துலேயும் தூபம் போடுவாங்க. லக்ஷ்மி அம்மாவுக்கு தூபம் போடுவாங்க. நீங்கள் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணுற நேரத்தில் தூபம் போடுவாங்க. அந்த தூபம் வாங்கி கொடுங்க, சாம்பிராணி வாங்கி கொடுங்க. கோவிலில் உங்கள் பேரில் சாம்பிராணி போச்சுன்னா ரொம்ப நல்லது. உங்கள் வீட்லேயும் நீங்கள் வந்து தூபம் போடுங்க. இல்லை அந்த தூபெலாம் சின்ன சின்னதாக விற்கும், அட்லீஸ்ட் அதையாவது வாங்கி போடுங்க. அந்த நறுமணம் வர 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 உங்கள் வாழ்க்கையும் அதே மாதிரி ஒரு நல்ல ஸ்மெல்லோடு சூப்பராக வளரும், சந்தோஷமாக இருப்பீங்க. சரி, உங்கள் நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து பலன்கள், பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கோம். ஒரு நட்சத்திரத்துலேயும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒரு நட்சத்திரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே நான் வந்து பொதுவான பலன்கள், அதாவது தமிழர்கள்லேயே கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க, எல்லாருக்கும் பொதுவான பலன்கள் சொல்லியிருக்கேன். ஆனால் ஒவ்வொருத்தர் கைரேகை மாதிரி அது ஒவ்வொருத்தருக்குமே மாறுங்க. உங்களுக்கு இது நான் சொல்கிறது சரி நல்ல மேட்ச் ஆகுது, பட் எனக்கு ஒன்றும் முக்கியமான டீட்டெயில்ஸ் வேணும், ஒன்றும் டீப்பாக வேணும், இல்லை எனக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்க போது உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இல்லை ஒரு சில கெட்ட விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது, பயமாக இருக்குது, ஒரு பரிகாரம் சொல்லுங்கள், அந்த மாதிரினா நீங்கள் வந்து தாராளமாக என் நம்பர் இருக்க கால் பண்ணலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன். இது ஒன்று. இதை தாண்டி உங்கள் ஜாதகப்படி எந்த தெய்வங்கள் வழிபாடு பண்ணணும், என்ன பரிகாரங்கள் பண்ணலாம், என்ன வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டே இருக்கிற விஷயம், வீட்டில் இருக்கிற சமையல் அறையில் இருக்கிற மூலிகைகள், நம்ம எல்லா அரிசியோட மூலிகை தான், எல்லா தானியத்தை வச்சு எப்படிலாம் நம்ம பரிகாரங்கள் பண்ணி புடச்சிக்கலாம், இல்லை நிம்மதியாக இருக்கலான்றதை சொல்கிறேன். தாராளமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் உங்கள் எல்லாருக்குமே அந்த சிவன் பார்வதி அருளால் எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்க வளத்துடன் விடைபெறுவது உங்கள் டாக்டர் டிவைன் தினேஷ். வணக்கம்.